நண்பர்களே முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பிசிசிஐ தான் வந்து ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் T20 போட்டியை வந்து இந்தியாவில் வந்து நடத்துனாங்க. இந்தியாவில் நடத்தப்பட்டதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நாடுகளில் வெஸ்ட் இண்டீஸ், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் வந்து உள்ளூர் T20 போட்டி வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து ஐபிஎல் இருக்க வரவேற்பு வந்து எல்லா உள்ளூர் போட்டிகளுக்கும் வந்து கிடைக்குதா அப்படின்னா கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎலுக்கு தான் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. இதனால பார்த்தீங்க அப்படின்னா பிசிசிஐ வந்து வெளிநாட்டு வீரர்களை இந்தியாவுக்குள்ளே இந்த ஐபிஎல் போட்டியில் வந்து விளையாடுறதுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அதே சமயம் இந்திய வீரர்களை வந்து வெளிநாட்டில் போயிட்டு லீக்கில் விளையாடுறதுக்கு பிசிசிஐ வந்து அனுமதி வந்து கொடுக்கறதே கிடையாது. எப்படியாச்சும் அனுமதி வாங்கி இங்கிலாந்தில் ஒரு உள்ளூர் T20 போட்டி நடத்தியே ஆகணும் அப்படின்னு இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் வந்து முழு மூச்சாக வந்து இறங்கியிருக்காங்க. 2020 பார்த்தீங்க அப்படின்னா 100 பால் கிரிக்கெட் அப்படின்னு புதுசாக ஒரு கிரிக்கெட் போட்டி வந்து நடத்த போகிறாங்க. அது என்ன 100 பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மொத்தம் வந்து 16 ஓவர் கிரிக்கெட் போட்டி. அதில் முதல் 15 ஓவர் வந்து 6 பால் தான் வீசுவாங்க. அப்போ வந்து 90 பால் வந்து முடிஞ்சிடும். கடைசி ஒரு ஓவர் 16வது ஓவர் மட்டும் 10 பால் வந்து வீசப்படும் விதத்தில் வந்து 100 பால் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் போட்டியை 2020 வந்து நடத்த போகிறாங்களாம். இதற்காக வந்து முன்னணியில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு இங்கிலாந்து வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. அதே சமயம் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த 100 பால் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவில் வந்து முன்னணி வீரர்களாக இருக்கக்கூடிய தோனி, ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற வீரர்கள்லாம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. பிசிசியும் கிட்டத்தட்ட இதற்கு வந்து சம்மதம் தெரிவிக்கும் நோக்கத்தில் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்கள் போய் அங்கே போய் விளையாண்டாங்க அப்படின்னா அதை மையப்படுத்தியே ஐபிஎல் போன்ற போட்டிகளுக்கு வந்து வெளிநாட்டு ஸ்பான்சர்ஷிப்பை வந்து வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பிசிசி வந்து இருக்காங்க. ஸோ 2020 இந்த 100 பால் கிரிக்கெட் போட்டி வந்து வரப்போகுது. ஐபிஎல் மாதிரி இந்த 100 பால் கிரிக்கெட் போட்டிக்கு வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.